பழங்கால எகிப்து ராஜாக்கள் தன்னுடைய எதிரி நாட்டை அழிச்சு அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ண அந்த நாட்டு கூட போரே செய்யாம அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்களாம். அதுக்கு அவங்க பயன்படுத்துற யுக்தி தான் அந்த எதிரி நாட்டுல இருக்க ஆண் யூத் பாப்புலேஷன் மைண்ட்ல பெண்கள் காமம் என்ற விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த நாடு வீக்கா ஆகிடுமா. இந்த விஷயம் பழங்காலத்துல மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டா இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. நம்மள அடிமையா வச்சு நம்மள வச்சு காசு பார்க்கணும்ன்றதுக்காக நமக்கு மேல இருக்க சிலர் மக்களை போனுக்கு அடிக்ட் ஆக்குறது, ஹூக்கப் கல்ச்சர் அண்ட் தவறான படங்களுக்கு நம்மள பழக்கிறது, பொண்ணுங்களை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ற வீக் எண்ணத்தை விதைக்கிறதுன்னு நம்ம பாக்குற படங்கள், ரீல்ஸ், சோசியல் மீடியா, வெப் சீரிஸ்னு இதுல எல்லாத்துலயும் நான் சொன்ன விஷயங்களை நம்ம மூளைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 99% ஆட்கள் உணராத ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன். அவங்க நம்ம மூளையில இன்ஜெக்ட் பண்ற இந்த மாயாஜால இல்யூஷன் தான் காரணம். நீங்க இன்னும் உங்களுடைய கோல்ஸ் அடைய எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்காம இருக்கு. அண்ட் இதை சயின்டிபிக்கலாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்க பிரெயினை வண்டியில எல்லாம் இருக்க ஸ்பீடோ மீட்டரா இப்ப யோசிச்சுக்கோங்க. இப்ப ஸ்பீடோ மீட்டருடைய ஹையஸ்ட் கெபாசிட்டி 300ன்னு வச்சுப்போம். சப்போஸ் நீங்க இப்ப தவறான படம் பாக்குறீங்கன்னா உங்க பிரெயின்ல டோபமைன் ஹார்மோன் ஸ்பீடோ மீட்டர்ல முள்ளு ரேஸ் ஆகுறது போல இன்க்ரீஸ் ஆகும், கிட்டத்தட்ட 300ன்ற மேக்ஸிமம் லெவலுக்கு. பிகாஸ் ஹியூமன்ஸ் உடைய ஹையஸ்ட் ஹாப்பினஸ் டோபமைன் லெவல் நீங்க இது மாதிரி காம ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆனாதான் வரும். பட் இங்க தான் ப்ராப்ளமே. நீங்க எக்ஸசைஸ், ரன்னிங், வொர்க், படிக்கிறதுன்னு இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சாலும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு பிரெயின்ல டோபமைன் உங்களுக்கு ரைஸ் ஆகி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் தான். பட் நீங்க தவறான காம ஆக்டிவிட்டியை செய்யும் போது இருந்த அளவு டோபமைன் லெவல் பிரெயின்ல ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. இப்போ மத்த ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க செஞ்சாலும் அந்த மேக்ஸிமம் லெவலுக்கு டோபமைன் உங்க பிரெயின்ல இன்க்ரீஸ் ஆகாததுனால உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி உங்களை அறியாம ப்ரொடக்டிவ் விஷயங்களை செய்யாத. இதுல உனக்கு தேவையான டோபமைன் லெவல் கிடைக்கல, அதுக்கு பதில் மேக்ஸிமம் டோபமைன் லெவல் தர தவறான விஷயத்தை பண்ணுன்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணும் பிரெயின். இப்ப தெரியுதுல நீங்க ஏன் காம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறுத்திட்டு ப்ரொடக்டிவ் விஷயங்களை பண்ணணும்னு யோசிச்சாலும் அதை ஏன் பண்ண முடியலன்னு. பட் வெறும் என்னால ஏன் இதை நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, என்ன செஞ்சு இந்த அடிக்ஷன் மாயையை விட்டு வெளியே வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த வீடியோல காம அடிக்ஷனை விட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான 3 சைக்காலஜிக்கல் ஈஸி ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். அதை நீங்க அடுத்து வரப்போற 30 நாட்களுக்கு செஞ்சா போதும். பட் இதை பத்திலாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபுல் அட்டென்ஷனை இந்த வீடியோல எண்டு வரை இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நடுவுலயே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிட வேண்டாம். நம்பர் 1, டோன்ட் லூஸ் யுவர் அட்டென்ஷன். லெட்ஸ் சே இப்ப 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதும் கடவுள் உங்களுக்கு தராருன்னு வச்சுப்போம். அந்த 1000 பாயிண்ட்ஸ்ன்றது உங்க அட்டென்ஷன் வச்சுப்போம். அதாவது ஒரு விஷயத்து மேல கவனத்தை செலுத்த மைண்ட் அளவுல ஒரு எனர்ஜி தேவைப்படுதுல, இதுதான் அட்டென்ஷன். டெய்லி உங்கள்கிட்ட இருக்க அட்டென்ஷன் பாயிண்ட்ஸை சரியான விஷயத்துல உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா யூ வில் பிகம் ரிச். உங்க வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகும். பட் அதே உங்கள்கிட்ட இருக்க அட்டென்ஷன் பாயிண்ட்ஸை வேற ஒருத்தங்களுக்காக நீங்க செலவழிச்சா அவங்க ரிச் ஆவாங்க, நீங்க புவரா ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பெல்லாம் நீங்க ஒரு அரகுற விமனை தவறான வெப்சைட் ஆர் சோஷியல் மீடியால பாக்குறீங்களோ அந்த நாள்ல உங்கள்கிட்ட இருக்க 1000 அட்டென்ஷன் பாயிண்ட்ஸ்ல 100 பாயிண்ட்ஸா தூக்கி நீங்க அந்த அரகுற விமனுக்கு அண்ட் அந்த தவறான வெப்சைட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கொடுக்கறதா அர்த்தம் அவங்க மேலும் மேலும் ரிச்சா ஆகிறதுக்காக. ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம்ல பலூன் அக்கான்னு ஒரு பொண்ணு தன்னுடைய அரகுற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா 400 rupees மந்த்லி நீங்க பே பண்ணணும்னு ஃபாலோவர்ஸ்ட கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 தமிழ் ஆண்கள் மந்த்லி 400 rupees அந்த பொண்ணுடைய அரகுற கான்டென்ட் பார்க்க தன்னுடைய அட்டென்ஷன் அண்ட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 7000 ஆண்கள் இன்டு 400 rupeesனு கணக்கு போட்டா 28 lakh rupees மந்த்லி அந்த பொண்ணு பல வீக் ஆண்களுடைய அட்டென்ஷனை பெற்றதுனால சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ கைஸ் லிசன், சப்மிசிவ் அண்ட் டாமினன்ட் நிலைன்னு 2 இருக்கு. டாமினன்ட்னா தன்னுடைய லைஃப் அவன் கண்ட்ரோல்ல இருக்கும். சப்மிசிவ்னா அவன் லைஃப் மத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அவன் அட்டென்ஷன் பாயிண்ட்ஸை யாரு வேணா திருடுவாங்க. அதை வச்சு பலர் காசு பார்ப்பாங்க. பட் அவன் லைஃப் கிராஃப் என்னமோ ஃபெயிலியர்ல இருக்கும். அடுத்து வர போற 30 நாட்களுக்கு இப்படி இருக்க ட்ரை பண்ணுங்க. நான் சப்மிசிவ் வீக் பர்சனா என் அட்டென்ஷனை யாருக்கும் தரமாட்டேன். என் அட்டென்ஷனை என் லைஃப் கிராஃபை உயர்த்த எனக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு. பிகாஸ் தன்னுடைய அட்டென்ஷன் பவரை வீணடிக்காம சரியான இடத்துல யூஸ் பண்ண பலர் தான் இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குகேஷ் என்ற 18 வயசு பையன் ரீசென்ட்லி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் இவர் ஜெயிச்சதுக்கு 11 கோடி பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருக்கு 5 crores பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் உழைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அவங்க அம்மா அப்பாவை இவரு 18 வயசுலயே இவரு ரிட்டையர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் அட்டென்ஷனை அவர் கண்ட விஷயத்துல யங் ஏஜ்ல வீணடிக்காம இருந்ததுனால தான். சோ நீங்களும் அடுத்து வர 30 டேஸ்க்காச்சும் உங்க அட்டென்ஷன் பாயிண்ட்ஸை உங்களுக்காக டெய்லி செலவழிச்சு பாருங்க. ஒரு குட்டி மாற்றத்தை நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப நம்பர் 2, டீடாக்ஸ் ஃப்ரம் இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் தனியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறப்ப எல்லாமே சாப்பிட்டு
முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களான்னு வெயிட்டர் அந்த நபர்கிட்ட கேட்டிருக்காரு. இதுக்கு அந்த ஹோட்டலுக்கு தனியா போன நபர் எஸ்ன்னு இதுக்கு தனியா அவர் இருக்கப்ப சொல்ற சான்சஸ் அதிகமா இருந்துச்சாம். பட் சேம் நபர் 10 பேர் கூட அதே ஹோட்டலுக்கு போயிட்டு வெயிட்டர் அதே கொஸ்டின் அவர் கிட்ட கேட்டு அவரை சுத்தி இருக்க எல்லாரும் அதுக்கு நோ ஐஸ்கிரீம் எங்களுக்கு வேணான்னு சொன்ன பிறகு இந்த நபருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இருந்தாலும் அவர் அதுக்கு நோ எனக்கும் ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்ற சான்சஸ் தான் அதிகமா இருந்துச்சாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. இந்த ரெண்டாவது சினாரியோல அவருடைய செயலையும் அண்ட் வே ஆஃப் திங்கிங்கையும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுல, இதுதான் இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ். பேசிக்கலி இது எல்லாரும் சுத்தியும் இருந்துட்டு இருக்கு. இந்த கண்ணுக்கே தெரியாத இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உங்க செயல் அண்ட் வே ஆஃப் திங்கிங்க மட்டும் மாத்துறது இல்ல, சில கெட்ட பழக்கத்தையும் உங்ககிட்ட வர வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போத் உங்களுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வாழ்க்கையை எடுத்துப்போமே. ஆன்லைன்ல நீங்க பாக்குற அரகுர விமன் அண்ட் ஆஃப்லைன்ல மால் தியேட்டர்னு நீங்க போறப்ப தவறான கண்ணோட்டத்துல அங்க இருக்க ரேண்டம் விமனுக்கு அதிக அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள பாக்குற உங்க புத்தி, இது ரெண்டுமே தான் உங்களை அறியாம உங்க தவறான படம் பாக்குற ஹாபிட்டுக்கு ட்ரிகர் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. இது ரெண்டுமே தான் உங்களுடைய இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ். உங்க தவறான பழக்கத்தை நீங்க ஸ்டாப் பண்ணாம இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க ஆஃப்லைன் லைஃப் எடுத்துப்போமே. இனி மால் தியேட்டர்னு நீங்க வெளியே போறப்ப யோசிங்க, நான் வீக் ஆன் மாதிரி என் அட்டென்ஷனை கண்டமேனிக்கு ரேண்டம் பொண்ணுங்க மேல செலவழிக்க மாட்டேன்னு. அதாவது உங்க அட்டென்ஷன் பவரை போற போக்குல விடாம அதுக்கு கம்ப்ளீட் சார்ஜ் எடுத்துக்கோங்க. உங்க அட்டென்ஷன் பவருக்கு நீங்க தான் ராஜான்னு யோசிங்க. சோ தட் ரேண்டம் பொண்ணுங்க மேல வீக் அண்ட் வியர்ட் ஆன் மாதிரி அதிக கவனிப்புலாம் செலுத்தாம அந்த ரேண்டம் விமனையும் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வைக்காம பியூர் மாஸ்குலைன் பர்சனாலிட்டியா உங்க வேலையை பார்த்துட்டு போவீங்க. அண்ட் எந்த விஷயமும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அண்ட் இது மாதிரி இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்களுமே திரும்பி நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதை நான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்ப உங்க ஆன்லைன் லைஃப்னு எடுத்துக்கிட்டா உங்க ஃபீட்ல இருக்க தேவையற்ற உங்களை ட்ரிகர் பண்ற கான்டென்ட்டை போடுற ஆட்களை நாட் இன்ட்ரெஸ்டட் ஆர் அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்க டெய்லி பார்க்கணும்னு யோசிக்கிற கான்டென்ட் லைக் மோட்டிவேஷனல் கான்டென்ட், உங்க கரியரை சம்பந்தப்பட்ட கான்டென்ட் ஆர் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்க பல டாபிக்ஸ், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் உங்க தவறான பழக்கத்துக்கான இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து நீங்க தள்ளி இருப்பீங்க. இதையும் நீங்க அடுத்து வரப்போற 30 நாட்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்பர் 3 தி பேட்டில் வித்தின் யூ. ரொம்ப நாளாவே நான் பகவத் கீதாவை அது ஒரு ரிலிஜியன் புக், அதுல இருக்க விஷயம் எல்லாம் போரிங்கா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுல இருக்க விஷயம் ரிலிஜியனை தாண்டதுன்னு சில நாட்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்க சில லெசன்ஸை இந்த காம அடிக்ஷனை நாம மீள்றதுக்கும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். மகாபாரத போர் களத்துல அர்ஜுனர் என்னால இந்த போர்ல ஃபைட் பண்ண முடியலன்னு வீக்கா ஃபீல் பண்ணி போர் களத்துல கீழே உட்கார்றாரு. இதுக்கு காரணம் அர்ஜுனர் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு இவங்களை கொன்னாதான் இந்த போர்ல ஜெயிக்க முடியும் என்ற கட்டாயம் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க எல்லாருமே எதிர் அணியில இருந்தாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் வாரியர்னு அழைக்கப்படுற அர்ஜுனர் என்னதான் அவர் பாடி வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மைண்ட் அளவுல அவர் கன்ஃபியூஸ்டா ஆன்சைட்டியோட வீக்கா இருந்ததுனால அவரால் ஒரு ஸ்டெப் கூட நகர முடியல போர்க்களத்துல. இந்த சிச்சுவேஷனை அப்படியே நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கலாம். மனதளவுல இந்த காம எமோஷன்ஸ்லாம் நம்ம மைண்ட்ல அதிகமா இருக்கப்ப என்னதான் நமக்கு டேலண்டே இருந்தாலும் லைஃப்ல நம்மளால ஒரு ஸ்டெப் கூட முன்னேற விடாம நம்மள வீக்கா அது உட்கார வச்சுட்டு இருக்கும். எப்படி அர்ஜுனர் போர்க்களத்துல வீக்கா உட்கார்ந்தாரோ அந்த அளவுக்கு மைண்டுக்கு சக்தி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு அட்வைஸ் தரார். அர்ஜுனா, நீ போர்க்களத்துல நீ எதிரில பாக்குற உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ஃபேமிலி, இவங்க எல்லாருமே ஜஸ்ட் பிசிக்கல் பாடி. இவங்க இறந்தாலுமே இவங்களுக்கு எட்டர்னல் சோல்னு இருக்கு, அதுக்கு சாவே இல்ல. நீ உன் முன்னாடி பாக்குற பிசிக்கல் பாடி எல்லாமே மாயைன்னு சொல்றாரு. நீ இந்த இடத்துல இல்லனா கூட அவங்க இறந்துதான் போவாங்க. இந்த யூனிவர்ஸ் ஆல்ரெடி அதை பிளான் பண்ணிருச்சு. இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரை அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற ஜஸ்ட் அண்ட் அனதர் கருவி தான் நீ. அதனால உனக்கான வேலை என்னமோ, அதாவது உன்னுடைய டியூட்டியை இந்த மாயை உருவாக்குற ஆன்சைட்டி அண்ட் கன்ஃபியூஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை செஞ்சு முடின்னு அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார். இந்த அட்வைஸை கேட்டு மைண்ட் கிளாரிட்டி ஆன பிறகுதான் அர்ஜுனர் அந்த போர்க்களத்துல வீக்கா இல்லாம ஸ்ட்ராங்கா எழுந்து நின்று தன்னுடைய டியூட்டின்னு இருக்க அந்த போர்ல சண்டை செய்ய போவார். கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்ன அட்வைஸை அப்படியே நம்ம காம எமோஷன்ஸ்ல இருந்து தள்ளி இருக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தவறான படங்கள் அண்ட் காம எமோஷன்ஸ் இது எல்லாமே ஒரு மாயை. இந்த மாயை தர இல்யூஷன் நாம இந்த உலகத்துக்கு வந்த டியூட்டி ஆர் பர்பஸை செய்ய விடாம அது எல்லாமே நம்மள வீக்கா நம்மள உட்கார வைக்கும். பட் நாம தான் நம்மளுடைய மைண்டை கிளாரிட்டியோட வச்சுக்கணும். என் பர்பஸ் அண்ட் என்னுடைய டியூட்டியை இந்த காம மாயம் தர வீக் எமோஷன்ஸ்க்காகலாம் நாம செய்யாம இருக்க கூடாதுன்னு. அடுத்து வர 30 நாட்களுக்கு எப்பெல்லாம் இந்த காம எமோஷன்ஸ் வருதோ உங்களுக்கு, உங்களை அர்ஜுனர் இடத்துல வச்சு இமேஜின் பண்ணி கிருஷ்ணர் தந்த ரியாலிட்டி அட்வைஸை யோசிங்க. அந்த நிமிஷமே மைண்ட்ல கிளாரிட்டி வரும். கிருஷ்ணர் இருந்த இடத்துல எந்த ரிலிஜியன்ல இருக்க உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளை கூட நீங்க வச்சுக்கோங்க. அது ஏத்திஸ்டா இருக்க ஆட்கள் யூனிவர்ஸ் உங்கள்ட்ட அந்த ரியாலிட்டி அட்வைஸை பேசுறதா கூட யோசிச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே கதையில இருக்க டீப் மீனிங் உங்களுக்கு
உங்களுக்கு புரிஞ்சா போதும் அந்த காம அடிக்ஷனை விட்டு தள்ளி வந்துடலாம் நீங்க. ஓகே, கன்க்ளூஷனா பர்சனலி பாலாஜி நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும். ஐ நோ யங்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோவை பாப்பீங்க. அத்தனை பேருக்கும் அவங்களுடைய பர்பஸ் என்ன, அவங்களுடைய லைஃப் டியூட்டி என்னன்றது தெரிஞ்சிராது. இதனாலவும் காமம் என்ற மாயையில இருந்து மீள முடியாம இருந்துட்டு இருப்பீங்க. உங்க லைஃப் பர்பஸ் அண்ட் டியூட்டியை கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி சிம்பிள். நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ள போனா அத்தனை ஃபிளேவர்ஸ் இருக்கும். பட் நீங்க ஒரு ஃபிளேவர் தான் செலக்ட் பண்ணணும். அத்தனை ஃபிளேவர்ஸ்லன்னு சொன்னா பலர் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம திகச்சு போய் இருப்போம்ல. இப்படிதான் லைஃப்லயும் பலர் இங்க சோஷியல் மீடியா பார்த்து அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு கிளியர் கட் ஐடியா இல்லாம பல விஷயத்தை நினைச்சு திகச்சு போய் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க லைஃப் ஃபுல்லாவே. பட் இப்படிலாம் இல்லாம நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த உங்க பாஸ்ட் லைஃபை யோசிங்க. உங்க பாஸ்ட் லைஃப்ல நீங்க செஞ்ச பல விஷயம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு ஒரு லிஸ்டா எழுதுங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க பல விஷயத்துல சில விஷயத்தை செஞ்சா ஏர்னும் பண்ணலாம், ஹாப்பினஸும் உங்களுக்கு வரா மாதிரி சிலது இருக்கும். அந்த சிலதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுங்க. அண்ட் அதை உங்களுடைய பர்பஸ் அண்ட் லைஃப் டியூட்டியா யோசிங்க. உங்களுடைய அட்டென்ஷனை அதுல கொடுங்க. காம மாயம்லயும் சிக்க மாட்டீங்க. இதனால லைஃப்ல என்ன பண்றதுன்னு திகச்சு ஸ்டக் ஆக மாட்டீங்க இதனால. அண்ட் லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த வீடியோல உங்களை வந்து நான் பாக்குறேன். முடிஞ்ச அளவு இந்த வேல்யூ நிறைஞ்ச வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அங்கேயும் என்ன முடிஞ்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.